மாந்தி தோஷம் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இந்த சரிவுகள் இருக்கும், கல்யாண தடைகள் இருக்கும், சனி பகவான் கோவ பார்வை அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுக்கலாம். சனி பகவானுக்கு அவசியம் மிகப்பெரிய ஒரு லெட்டர் எழுதணும். ஸோ அந்த சங்குப்பூவை நம்ம என்ன பண்ணணும், சனிக்கிழமை போட்டு தண்ணி குடிக்கணும் அண்டு குளிக்கணும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் மிகவும் முக்கியம். எல்லாருமே கேட்குறாங்க, மாந்தி தோஷம்னா என்ன? மாந்தி தோஷம் இருந்துச்சுன்னா ஜாதகத்தில் அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பெரிய பெரிய பரிகாரம் பூஜைலாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மைதானா? இவ்வளோதெல்லாம் பண்ண முடியாது, இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஏதாவது எளிமையான ஒரு பரிகாரம் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி மாந்தி அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன், பெரிய கதை. பட் மாந்திங்கிறது பார்த்திங்கன்னா சனீஸ்வரனோடைய பையன். ஒருத்தர் பேர் 2 பையன் இருக்காங்க, ஒருத்தங்க குளிகன், இன்னொருத்தவங்க பேர் மாந்தி. இந்த மாந்தி தோஷங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஏற்பட்ட சில விஷயங்களை சார்ந்து இருப்பதால் அந்த ஒரு கால் வெட்டப்பட்ட ஒரு விஷயங்கள் விழுந்த இடம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு தோஷ நிவர்த்தியாக சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, மாந்தி தோஷம் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இந்த சரிவுகள் இருக்கும், கல்யாண தடைகள் இருக்கும், சனி பகவான் கோவ பார்வை அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ பார்த்திங்கனாக்கா மாந்தி தோஷம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கனாக்கா, அது சாதாரணமாக எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது கொஞ்சம் உக்கிரமான பார்வை தான், ஆனால் குளிர்ந்த பார்வை கிடையாது. ஸோ அப்போ மாந்தி தோஷத்தில் நிறையா பரிகாரம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய விஷயங்கள் அழகாக செய்யலாம். ஆனால் அதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா நிவர்த்தி. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாந்தி என்பது பார்த்திங்கன்னா ஒரு துக்க நிகழ்வுக்காக, ஒரு சோக நிகழ்வுக்காக இல்லை, ஒரு எல்லா விஷயத்துலையும் அப்படி சேர்ந்து கொண்டு வந்த ஒரு விஷயம்தான் மாந்தி. அது எல்லாத்தையும் கொண்டு நிறுத்தி வைக்கும் பொழுது ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில் சரிவுகள் ஏற்படும், இல்லைனா ஏதாவது துக்க நிகழ்வுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதுக்கான பரிகாரங்களை செய்ய சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவானுக்கு பிடித்த மலர்களால் ஆன ஒரு முக்கியமான விஷயம் சங்குப்பூ. ஸோ அந்த சங்குப்பூவை நம்ம என்ன பண்ணணும், சனிக்கிழமை போட்டு தண்ணி குடிக்கணும் அண்டு குளிக்கணும். சங்குப்பூ இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு 3 பூ நல்லா ஹாட் வாட்டரில் அதை உள்ளே போட்டுருங்க. நல்லா அதோட சாரம் இறங்கி குடிச்சிடணும். அந்த சாரம் உள்ளே இறங்கும் பொழுது நம்மளுடைய சக்கரங்கள், ஜாதக கட்டங்கள் இருக்கக்கூடிய மாந்தி தோஷம் நம்மளை விட்டு விலகும். அதே பூவை நம்ம குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 பூ பக்கெட்டில் போட்டுடணும். நல்லா அதிலே ஒரு மூடி வச்சுருங்க தண்ணியில் போட்டு. ஸோ அந்த பூவை அப்படியே எடுத்து குளித்தோம்னாக்கா தோஷம் நிவர்த்தி. ஸோ இது மாதிரி நம்ம ஒரு தடவை பண்ணால் பார்த்தாது, ஒவ்வொரு சனிக்கிழமையும் தொடர்ந்து இப்படி பண்ணிக்கிட்டே வரலாம். ஏன்னா தோஷம் எப்போ தீருது அப்படிங்கிறத நம்ம கணக்கிட முடியாது. நம்ம சும்மா ஜஸ்ட் சனிக்கிழமை பண்ணும்பொழுது ஒவ்வொரு வாட்டியும் ஒரு பூ 3 கொடுக்க. இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த சங்குப்பூ கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. மார்க்கெட்டில் கிடைக்கிது, பூ விற்கிறவங்கள்ட்ட சொன்னால் கொடுப்பாங்க. ஆக உங்களுக்கு ஒரு சனிக்கிழமை அடுத்த சனிக்கிழமை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு சனிக்கிழமை கிடைக்கும் பூவை வைத்து நம்ம குடிக்கவும் செய்யலாம், குளிக்கவும் செய்யலாம். இப்படி 2மே செய்தால் சனி பகவானுடைய குளிர்ச்சி கிடைக்கும். ஸோ குளிர்ச்சி கிடச்சினாலே மாந்தி கொஞ்சம் கொஞ்சமாக கரைய தொடங்கும். இது ஒன்று. அதேமாதிரி சுடுகாடு. என்னடா அது சுடுகாட்டுக்கு போக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சுடுகாட்டுக்கு உள்ளே கூட போக தேவையில்லை. சுடுகாட்டுக்கு முன் நின்று அவங்க வணங்கினாலே இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எங்கெங்கெல்லாம் புதைச்சிருப்பாங்க, எரிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஆத்மாலாம் நல்லபடியாக போய் சேர்ந்துருக்கணும், அவங்களுடைய எல்லா துன்பங்களும் தீரணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணாலே போதுமான விஷயந்தான் அந்த மாந்தி தோஷம் நீரும். ஏன்னா ஒரு கால் வெட்டப்பட்டு, சரிமவன கால் வெட்டப்பட்டு விழுந்த இடம் மாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அது ஒரு துக்ககரமான விஷயங்கிறதுனால இந்த விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் நம்ம ஒரு சபை ஊர்வலம் போனாலும் சரி, இல்லை பார்த்திங்கன்னா நம்ம சுடுகாட்டுக்கு முன்னாடி போய் நின்று ஒரு டெட் பாடி நம்மளை கிராஸ் பண்ணதுனாக்கா நம்ம நின்று அந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அந்த ஆத்மாக்குள்ளே எந்தெந்த கஷ்டங்கள் இருக்கோ நிவர்த்தி ஆகணும். நம்மளை கேலக்சிக்கோ இல்லை இறைவன்கிட்டோ வேண்டுதல் செய்தாலே போதும், நமக்கு அது பலன் அளிக்கும். 1. 2, ஏதாவது சுடுகாட்டுக்கு முன்னாடி உள்ளே போகணுன்னு அவசியம் இல்லை. போனாலும் தப்பு இல்லை. வெளியில் நின்று அங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களும் நன்றாக இருக்க வேண்டும். இன்றைக்கி தஞ்சமடைந்த ஜீவனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அது ஒரு பரிபூரணமாக எல்லா சக்தியும் கிடைக்கட்டும், அவங்களுக்கு எல்லா சௌகரியங்களும் கிடைக்கட்டும், அடுத்த பிறவி எடுக்கட்டும், இல்லை அவங்களோட சந்தோஷமாக என்னென்ன தேவைன்னு வச்சுருப்பாங்களோ எல்லாம் அடையட்டும்னு நம்ம மனசார வேண்டினாலே போதுமான விஷயந்தான். இந்த 2 பண்ணாலே போதுங்க, ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இந்த மாந்தி தோஷம் நம்ம விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இரக்கம் ஏற்படும், நம்ம மீது சனி பகவானுக்கு இரக்கமும் ஏற்படும், மாந்தி தோஷமும் இரக்கமும் ஏற்படும். அதனால் நம்மளோட தடைகள் அகன்று, ஒரு கல்யாணம் தடைப்பட்டுருக்கா அதுவும் நிவர்த்தி ஆகும். அதேமாரி வேலை தடைப்பட்டுருக்கா நிவர்த்தி ஆகும். நிறைய பெரிய பெரிய பூஜைகள்லாம் இருக்குது. நீங்கள் அதை பண்ணால் நீங்கள் இந்த ஜோசியர் சொல்கிறதை செய்யலாம். இதையும் செய்யும் பொழுது இல்லை அதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுன்னா இதை மட்டுமே செய்தாலே போதுமான விஷயந்தான். மாந்தி தோஷம் நிவர்த்தி ஆகும். சனி பகவானுக்கு அவசியம் மிகப்பெரிய ஒரு லெட்டர் எழுதணும். என்ன லெட்டர்? அன்புக்கான லெட்டர். அவரை நம்ம பட்டென்று பற்றி கொள்ள வேண்டும். மாந்தி தோஷம் உள்ளவங்க சிவபெருமானை எப்படி நம்ம சிவபெருமானுக்கு ஒரு பெரிய அர்ச்சனை வில்வார்ச்சனை பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான்
எப்படி வந்து சிவபெருமானை பட்டென்று பற்றி கொண்டதுக்கு வில்வம் சாத்திரமோ அதேமாதிரி சனி பகவானுக்கு இந்த சங்குப்பூ, அந்த சங்குப்பூவில் வந்து வயலட் கலர் இருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். நீங்கள் குடிக்கிறது கூட அந்த வயலட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர், குளிக்கிறதும் அந்த கலர். நீங்கள் வந்து பூஜை செய்வதற்கு மட்டும் ஒயிட் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் பூஜை செய்வதற்கு ஒயிட் கிடைச்சாலும் சரி, வயலட் கிடைச்சாலும் சரி, நீங்கள் பூஜை பண்ணிக்கிட்டே இருங்க. சனிக்கிழமை சனிக்கிழமை பண்ணிக்கிட்டே வாங்க. மாந்தி தோஷம் இருக்கவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் வெளிச்சம் ஏற்படும். இதெல்லாம் ஜாதகத்தில் மாந்தி தோஷம் என்று குறிப்பிடப்படுகிறது. நிறைய இருக்குது. குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, ஆண்களுக்கு பல பகட்ட மாந்தி இருக்கும். இந்த மாந்தி எதுவாக இருந்தாலும் இந்த ஒன்றே போதுமான விஷயந்தான். சங்கு பூவை பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எங்கேருந்து டெட் பாடி போனாலும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. அவங்களுக்காக ஒரு பிரார்த்தனை. சுடுகாடு கிராஸ் பண்ணி போனாங்களும் இதுக்குன்னு போயிட்டு வாசலே நின்று கூட அவங்களுக்கான ஒரு பிரார்த்தனை பண்ணலாம், தப்பு கிடையாது. இது பண்ண 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 அந்த ஆன்மாக்கள் நமக்கு சந்தோஷத்தையும் ஆசீர்வாதங்களையும் வழங்க 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 மாந்தி தோஷம் நிவர்த்தி ஆகும். அதனால் இதை மட்டும் பண்ணாலே போதுமான விஷயம். பட்டென்று பற்றி கொள்ள வேண்டும். சனி பகவானை எந்த அளவுக்கு நம்ம லவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம இதுலேருந்து மாந்தியிலேருந்து விடுவித்து தருவார். சரிங்களா? அதேமாதிரி அவர் பையங்களுடைய பிளெஸிங் கிடைக்க தான் செய்யும். அதனால் கவலைப்படாமல் தைரியமாக, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்குது, நிறைய பண்ண சொல்கிறாங்களே யோசிக்காதீங்க. நீங்கள் அது உங்களுக்கு வசதி இருந்தால் அவங்க சொல்கிற மாதிரி அழகாக செய்யுங்க. முடியலைன்னா இது செஞ்சாலே போதுமான விஷயம்தான். மாந்தி கிளியர் ஆகும். இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். செய்து நலம் பெறுங்கள். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.